ரஜினி அரசியலுக்கு உறுதியாக வருவார் என்று அவரது ரசிகர்களும், வந்தால் நல்ல திட்டங்களை அவர் செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசியலுக்கு ரஜினி வருவது யதார்த்தமே, எதிர்க்க வேண்டியதே என்ற தலைப்பில் சென்னையில் நேற்று தந்தை டிவி சார்பில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தலைமையில் நடைபெற்ற இந்த விவாத நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், திரைப்பட இயக்குனர் அமீர், நடிகை கஸ்தூரி, அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் மற்றும் சாமுவேல் சச்சில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். ரஜினி ரசிகர்களும் பொதுமக்களும் பார்வையாளர்களாக பங்கேற்றனர். அரசியலில் தற்போதைய சூழலில் சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக சிலர் கருத்து தெரிவித்தனர். எங்க தலைவரை பத்தி தான் இப்போ இந்தியா ஃபுல்லா பேசுறாங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அவரோட வரவேற்பு இந்தியாவை ஆவலுடன் எதிர்பார்க்குது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்க கேள்விகள் அனைத்துமே அங்கே இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் எடுத்து வச்சாங்க. நாங்கள் பேச முடிக்க வாய்ப்பு இல்லைன்னா கூட அவங்க சார்பில் பேசினாங்க. எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, கேட்கணும், எங்கள் தலைவரை பற்றி கேட்கணும், எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். இருக்கிறோம், தலைவருக்கு பின்னாடி நிற்கிறோம். நாங்கள் எப்போவுமே தலைவருக்காக நிற்கிறோம். அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும். மாற்றம் ஏன்னா அவர் சுற்றி எல்லாரும் அரசியல் ஃப்ரெண்ட்ஸு தான். அவருக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் கூட இருக்கும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதனால தான் தாமதம் ஆயிடுச்சு. அதனால தான் அவரால் முடிவு எடுக்க முடியல. இப்போ தான் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு கால கட்டாயம் வந்திருக்குது. கண்டிப்பாக வருவாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஷோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரஜினி வர்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே வரவேற்கிறோம். நாங்கள் இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, மக்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லது தான். நல்ல திட்டங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்க்குறோம். ரஜினிகாந்த் சார் கண்டிப்பாக கட்சிக்கு வருவார், ஆட்சியை அமைப்பார். இது அவரால் தான் முடியும். அவரை தான் இந்த தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த முடியும். இது என்னுடைய கேள்வி இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு மிக சீக்கிரத்தில் பதில் கிடைக்கும். அது 12/12/2017 அன்று தான் தெரியும். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த பர்டிகுலர் ரஜினிகாந்த் பற்றின நிகழ்ச்சி. ஏன்னா இது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்து செல்லுன்றது எனக்கு மிக மிக நம்பிக்கை இருக்குது.